வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல வெந்தய களி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த வெந்தய களியை வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு தான் மெயினா கொடுப்பாங்க. இந்த வெந்தய களி சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். இந்த வெந்தய களி பண்றதுக்கு அரிசியை இட்லி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடு அரிசியையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயம் 1/4 கப் எடுத்தோம்னா அரிசி 1 கப் எடுக்கணும். இந்த அளவு உங்களுக்கு ரொம்ப கசப்பா இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு உளுந்த கூட நீங்க சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வெந்தய களி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் சோனா மசூரி அரிசி, 1/4 கப் வெந்தயமும் எடுத்து நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணிய ஊத்தி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கசப்பு பிடிக்காதுன்னா 1/4 கப் அளவு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நான் இங்க உளுந்து சேர்க்கல. இப்போ அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறி இருக்கு. அதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அரிசியையும் வெந்தயத்தையும் ஊற வச்ச தண்ணிய கீழே ஊத்திடாதீங்க. அந்த தண்ணியை ஊத்தியே நல்லா அரைச்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அத ஒரு அடி கனமான பாத்திரத்துல ஊத்திக்கணும். அதுல ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணியையும் 1/4 டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இத ஒரு ஸ்டவ்ல வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு கொஞ்சம் கொஞ்சமா திக்கா வர ஆரம்பிக்கும், கட்டி கட்டும். அந்த நேரத்துல மாவு அடி பிடிச்சிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ மாவு நல்லா திக்காயிடுச்சு. மாவு அடியில சட்டியில ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊத்தி கூட கிண்டிக்கலாம். இப்போ இந்த களி ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு கையில கொஞ்சம் தண்ணிய தொட்டு மாவை தொட்டு பாத்தீங்கன்னா மாவு கையில ஒட்டாம வரணும். அந்த பதத்துக்கு வந்தோடனே களி ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ ஆரோக்கியமான வெந்தய களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு. எங்க பாட்டி எங்களுக்கு அப்படிதான் தருவாங்க. எப்படின்னா வெந்தயக்களிய ஒரு தட்டுல போட்டு நடுவுல கையில கொஞ்சம் தண்ணிய தொட்டு குழி பண்ணிக்கணும். அதுக்குள்ளேயும் களிக்கு மேலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய ஊத்திக்கணும். அந்த குழியில கருப்பட்டி பாகை இல்ல வெள்ளைப்பாகை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடணும். சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இது மாரி செஞ்சு தாங்க. இப்போ ஆரோக்கியமான வெந்தய களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.